தலைமை செயற்குழு உறுப்பினர் செல்வம் அவர்களே, மாநகர மேயர் ராமநாதன் அவர்களே, மாநில மருத்துவரணி துணை செயலாளர் சகோதரி அஞ்சும் அவர்களே, மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கிளைக்கழகத்தினுடைய நிர்வாகிகளே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். ஒன்றிய பட்ஜெட் மோடி அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். நம்முடைய நாடாளுமன்றத்தில் நாங்கள்லாம் பதவி ஏற்றுக்கிட்டு பதவி கூட ஏற்கல. முதல் நாள் நாங்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பழைய நாடாளுமன்றத்தில் திமுக அலுவலகம் இருக்கோம். அங்கே 9:45 நாங்கள் எல்லா நாடாளுமன்ற உறுப்பினரும் போவோம். முதல் நாள் போனோன்னா நமக்கெல்லாம் என்ன சொல்ல போகிறாங்கன்னு நாங்கள்லாம் யோசிச்சுட்டு எல்லாரும் ஒருவர் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ நம்முடைய இரு அவைகளுடைய குழு தலைவர் அக்கா கனிமொழி அவர்களும், மக்களவையினுடைய குழு தலைவர் ஐயா டிஆர்பி அவர்களும் எல்லாரும் வந்துட்டீங்களான்னு கேட்டாங்க. வந்துட்டோம், வாங்க வெளியில் போவோம்னு சொன்னாங்க. வெளியில் போய் எல்லாரும் உறுப்பினர் புது மெம்பர்லாம் யாருன்னு கேட்டாங்க. கையை தூக்கணும். தமிழ்நாட்டில் இந்த 40 உறுப்பினர்கள் போய் வந்திருக்கீங்க, ஃபஸ்ட்டு எல்லாரும் ஆர்ப்பாட்டத்துக்கு கலந்துருங்க, அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் நாடாளுமன்றத்துக்கு போவோம்னு சொன்னாங்க. எல்லாரும் கேட்டால் ஆர்ப்பாட்டமானு கேட்டோம். ஆமாம், இங்கே பழம்பெருமை வாய்ந்த இந்த காந்தி சிலை இங்கே இருந்துச்சு. அந்த காந்தி சிலையை மோடி அரசாங்கம் கேட்டால் நாங்கள் பின்னாடி வச்சுருக்கோம்னு சொல்கிறாங்க. அந்த காந்தி சிலை எங்கே இருக்குன்னே தெரில. அதை கண்டித்து திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சின்னு எல்லாம் சேர்ந்து அன்றைக்கி ஆர்ப்பாட்டம் பண்ணோம். அதே மாதிரி இப்போ மோடி அரசு நாடாளுமன்றத்தினுடைய பழைய வரலாறுகளையும் மறைக்கிறாங்க. சென்ட்ரகால்னு ஒன்று இருக்கும். நானும் நம்முடைய கழக கொறடா அண்ணன் ராஜா அவர்கள் எங்களை நாடாளுமன்றத்துக்கு அழைச்சிட்டு போய் பழைய நாடாளுமன்றத்தையும் புது நாடாளுமன்றத்தையும் காமிச்சாங்க. பழைய நாடாளுமன்றத்தில் மக்களவையும் மாநிலவையும் ஒன்றும் சேர்ந்து அந்த சென்ட்ரகால்னு ஒன்று இருக்கும். அந்த இருந்தப்போ அங்கே தான் அந்த இடத்த காமிச்சாங்க. இந்த கொறடா அண்ணன் ராஜா அண்ணன், இந்த சென்ட்ரகால் தான்ப்பா, இந்த ஒரு சேரை காமிச்சு டாக்டர் அம்பேத்கர் இந்த இடத்துல இருந்த இடம், அந்த இருந்த இடம் எனக்கு எப்படி இருக்குன்னு பாருன்னாங்க. அந்த சென்ட்ரகாலில் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே நம்மளால் நிற்க முடியாது. டாய்லெட்டு அந்த பக்கமாக போகிற டாய்லெட்டுடைய அந்த வாடையை கொண்டாந்து இந்த சென்ட்ரகாலில் விட்டு உட்காரலாம் முடியாது, நிற்கவே முடியாது. அந்த அளவிற்கு மிக மோசமான பழைய வரலாறு எல்லாத்தையும் மறைச்சிட்டு எங்கே பார்த்தாலும் மோடின்னு தெரிவிக்கிறதுக்காக அந்த சென்ட்ரல் காலை பாலாப்படுத்திட்டாரு இந்த மோடி அரசாங்கம். ஒன்றியத்தினுடைய நிர்மலாத்துடைய அமைச்சர் பட்ஜெட்டை வாசிச்சுட்டு இருக்கும்போது எதிர்த்தரப்பில் திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் எல்லாரும் உட்கார்ந்துருக்கும்போது பட்ஜெட்டை வாசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க முடிக்கும் தருவாயில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மெம்பர்கள் தான் எந்திரிச்சு எல்லாரும் சத்தம் போட்டோம். 5 முறை ஆந்திரா பேரையும் பீகார் பேரையும் அந்த அம்மா சொல்லிகிட்டே இருக்கு. ஆந்திராவுக்கு இவ்வளோ கொடுக்குறோம், பீகாருக்கு இவ்வளோ கொடுக்குறோன்னு. இங்கேருந்து திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்தியாவிலே தமிழ்நாடு தான் அதிக ஜிஎஸ்டி கொடுக்குறோம், ஆனால் தமிழ்நாட்டுக்கு நிதி எங்கேருந்து எல்லாரும் உரத்த கோஷம் போடுறோம். சபாநாயகர் எல்லாரும் அமருங்க, பட்ஜெட் பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் கோஷம் போடுறது சரியில்லைன்னு சொல்லி உட்கார வைக்கிறார். ஆந்திராவும் பீகார் பேரையும் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு நிதி இல்லைங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய பேரே அந்த அம்மா தமிழ்நாட்டை சேர்ந்த நிதியமைச்சர் இருந்து எல்லாரும் கேட்குறாங்க. ஆனால் தயாநிதி மாறன் மூத்த உறுப்பினர்கள்லாம் நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, எப்பொழுதும் திருக்குறள் சொல்லுவீங்க, சிலப்பதிகாரம் சொல்லுவீங்க, இப்போ ஒன்றுமே சொல்லலையே, தமிழ்நாடு உங்களுக்கு அப்படி என்ன செஞ்சிச்சுன்னு இங்கேருந்து எல்லாரும் கோஷம் போடுறாங்க. அதுக்கு அந்த அம்மா எந்த பதிலுமே எந்த ரியாக்ஷனுமே காட்டாமல் முடிச்சுட்டு போகிறாங்க. அன்று மாலை எங்களுக்கெல்லாம் நாடாளுமன்றத்தினுடைய கூட்டம் போடுறாங்க. நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதல்வர் அவர்கள் அண்ணன் டிஆர் பாலு இடத்துல சொல்லி நாளைக்கு காலையில் சரியாக 10 மணிக்கு நீங்களும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த உறுப்பினர், இந்தியா கூட்டணியுடைய நிர்வாகிகள் எல்லாரும் தமிழ்நாட்டுக்கு நிதி தராத மோடி அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கன்னு சொல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம், இந்தியா கூட்டணியை சேர்ந்த எல்லாரும் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். 40 இந்தியா அவங்களுக்குள்ள போகும்போது 40 சீட்டும் தமிழ்நாட்டில் 40 சீட்டும் இந்தியா கூட்டணி பிடிச்சிருச்சு. இந்த 40 சீட்டும் இல்லாமல் வந்திருந்தா நம்ம மெஜாரிட்டியாக இருப்போம். ஆனால் இன்றைக்கி மைனாரிட்டியாக சொல்கிற நிலைமைக்கு காரணம் தமிழ்நாடுடைய 40 சீட்டு தாங்கிற கோவம் அவங்கள்ட்ட இருக்குது. நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பட்ஜெட் உரையில் பேசும்போது சகோதரி தமிழச்சி அவர்கள், அண்ணன் தயாநிதி மாறன் அவர்கள்லாம் மிக கடுமையாக கூட பேசினாங்க. நீங்கள் கோயம்புத்தூரில் ரோட் ஷோ நடத்துனீங்க, ஆனால் கோயம்புத்தூரில் மெட்ரோவுக்கு நிதி கேட்குறோம், கொடுக்கல. சென்னைக்கு மெட்ரோவுக்கு நிதி கேட்குறோம், கொடுக்கல. வெள்ள நிவாரண நிதியாக தமிழ்நாடு அரசு 37,000 கோடி கேட்டுச்சு, ஆனால் நீங்கள் கொடுத்தது 270 கோடி அப்படின்னு சொல்லி பல்வேறு முறை தாக்குதல்களை நடத்தினாலும் அவங்களுக்கு எதிர்க்கும் பதில் சொல்ல தயாராக இல்லை. நாடாளுமன்றத்தில் நீட் தேர்வை பற்றி நம்முடைய மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களாக எங்களுக்கு அனுமதி கொடுங்க, நீட் தேர்வை பற்றி விவாதிக்கணும், அந்த வினாத்தாளுடைய மோசடியை பற்றி விசாரிக்கணும், அதை சொல்லணும், நாங்கள் நீங்கள் விளக்கம் கொடுங்க, அதுக்கு நாங்கள் பேசுகிறோம்னு கேட்டப்போ அதுக்கெல்லாம் அனுமதி தருவதற்கு மறுக்கிறாங்க. 4 நாட்களுக்கு முன்பு கூட நம்முடைய மாண்பு கல்வித்துறை அமைச்சர் அவர்கள்
டெல்லியிலே முகாமிட்டு ஒன்றிய கல்வி அமைச்சரை சந்திக்கிறார். போகும்போது இந்தியா கூட்டணியுடைய நிர்வாகிகள், விடுதலை சிறுத்தைகளுடைய எழுச்சி தமிழன் தொல் திருமாவளவன், அக்கா கனிமொழி உட்பட நாங்கள் இந்தியா கூட்டணியை சேர்ந்த 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவங்க போய் கல்வி அமைச்சரை சந்திக்கிறோம். சந்திச்சு கல்வி அமைச்சரில் ஒரு வருஷமா நீங்கள் எங்கள் துறைக்கு தேவையான நிதியை கொடுக்க மறுக்கிறீங்க, தயவு செய்து கொடுங்கன்னு அமைச்சரோட வந்த அந்த செயலாளரும் அமைச்சர்கிட்ட கேட்குறாங்க. கூட அக்கா கனிமொழி உட்பட விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் எல்லாரும் கேட்குறாங்க, கொடுங்க, ஏன் நீங்கள் கொடுக்க மறுக்கிறீங்கன்னு. அவர் சொன்ன ஒரே வார்த்தை, நீங்கள் மும்மொழி கொள்கையை ஆதரிங்க, நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் இருமொழி கொள்கை அதை எப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியும்னு கேட்குறாரு. அதுக்கு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர்கள் சொல்கிறாரு, இருமொழி கொள்கை என்பது எங்களுடைய கொள்கை, அதை எப்படி நாங்கள் விட்டு கொடுக்க முடியும்னு கேட்குறாரு. தமிழ்நாட்டிலிருந்து ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அந்த கடிதத்தில் நீங்கள் எப்படி எனக்கு நான் மும்மொழி கொள்கையை நிறைவேற்ற மாட்டோம்னு எப்படி நீங்கள் பதில் கொள்ள கொடுப்பீங்க, அதனால் நாங்கள் நிதி தர்றது சிரமம்னு சொல்லி தமிழ்நாட்டை தொடர்ந்து இந்த ஒன்றிய அரசாங்கம் புறக்கணித்து கொண்டே வருகிறது. நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதல்வர் அவர்கள் நம்முடைய ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு சொன்னார், நாங்கள் வாக்களித்த மக்களுக்கும் சேவை செய்யும், எங்களுக்கு வாக்களிக்காத மக்களுக்கும் எங்கள் மக்கள் பணி தொடரும் என்றார். ஆனால் இந்த பாஜக போக்கு அது தொடராது. பாஜகவை கண்டித்து நாம் எனக்கு டிஆர்பி சொல்லி கனிமொழி சொன்னாங்க, 5 வருஷம் நமக்கெல்லாம் போராட்டம் தான்ப்பா, அவங்க நிதியை கொடுக்க மாட்டாங்க, போராட்டத்திற்கு தயாராக இருங்கள் சொன்னார். இது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆர்ப்பாட்டம். இவ்வளவு நிதி நெருக்கடியும் தமிழ்நாட்டில் சிறப்பாக ஆட்சி செய்கிற நம்முடைய தமிழ்நாட்டின் முதல்வர் தளபதிக்கு நாம் துணையாக நிற்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரே ஒரு தடவை கோஷம் மட்டும் போட்டு நன்றி ஒரே ஒரு ஆர்ப்பாட்டம். இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம். ஒன்றிய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம், ஒன்றிய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம். தமிழ்நாட்டை புறக்கணிப்புக்கு எதிரான ஆர்ப்பாட்டம், தமிழ்நாட்டை புறக்கணிப்புக்கு எதிரான ஆர்ப்பாட்டம். ஏமாற்றாதே, 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 தமிழ்நாட்டை ஏமாற்றாதே, தமிழ்நாட்டை ஏமாற்றாதே.